நம்மளுக்கு கையிலையோ இல்லை கால்லையோ அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த அடிப்பட்ட இடத்துல க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் மருந்து போட்டு அது மேலே பேண்டேஜ் போடுவோம். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கவலையாக இருக்கோம் அப்படின்னா நம்ம கவலைப்படுற நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படி அந்த பேண்டேஜ் போட்டால் அது மேலும் இன்ஃபெக்ட் ஆகாமல் அந்த காயத்தை பாதுகாத்து கொள்ளுதோ, அதே போல் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளை என்னென்ன காரியங்கள்லாம் துன்பப்படுத்துதோ அதை தேவன் அடக்கி போடுவார். ஸோ நீங்கள் புயலின் மத்தியிலேயே நடந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். கர்த்தருக்குள்ள நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும்போது தேவன் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷனையும் கற்று தருவார். அதனால சுனாமியை போல பிரச்சனையே வந்தாலும், நீங்க எவ்வளோ கவலையா இருந்தாலும், யாரை பார்த்து பயந்தாலும், என்ன சூழ்நிலையா இருந்தாலும் ஏசப்பாட்ட வந்துருங்க. அவர் பாதத்துல அமர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வேதத்துல பாருங்க, யாக்கோபு 5:13 போட்டிருக்கு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஆமாங்க, நீங்க கவலையா இருந்தா ஜெபிங்க, சந்தோஷமா இருந்தா பாட்டு பாடி தேவனை துதிங்க. ஆனா சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, நீங்க வர வேண்டியது தேவனிடத்துல. உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பழகுங்க. ஒரு பிரச்சனை வந்தோடனே மனுஷனை நோக்கி ஓடாம, மனுஷன்கிட்ட போய் அட்வைஸ் கேட்காம, எதுனாலும் தேவனோட சமூகத்துல அமருங்க. அவரை விட பெஸ்டா நம்மளுக்கு யாருங்க ஆலோசனை சொல்ல முடியும்? அவரை விட பெஸ்டா நம்மளோட வியாதியை யாருங்க குணமாக்க முடியும்? அவரை விட பெஸ்டா வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான கைடன்ஸ் யாராலங்க கொடுக்க முடியும்? ஏசப்பாவோட பெஸ்ட் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனால நீங்க மனுஷங்க கிட்ட போகாம எல்லாவற்றிலும் பெஸ்டான நம்ம ஆண்டவர்கிட்ட போங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற ஆலோசனையை கொடுத்து, உங்களுக்கு ஆறுதல் தேவையா ஆறுதல் கொடுப்பாரு, சுகம் தேவையா சுகம் கொடுப்பாரு, ஞானம் தேவையா ஞானம் கொடுப்பாரு, உங்களுக்கு பயமா இருக்கா அந்த பயத்தை நீக்கி போட்டு தைரியத்தை கொடுப்பாரு. அதனால எதுவா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, அவரை துதிங்க, தேவனை முதன்மையா வைங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If you fell down and if you got hurt on your hands or legs, you will clean it, you will apply some medicine and you will put bandage on top of it, so that the bandage will protect the wound from getting infected. Likewise in your life, if you're having any trouble, if you're feeling sad, if the situations in your life is like a tsunami, sit in God's presence and pray. Like the bandage protects the wound from getting infected, our prayer will protect us from all of our troubles. Look what the Bible says in James chapter 5:13. If you are having trouble, you should pray. And if you are feeling good, you should sing praises. Yes, if you are facing any trouble in your life, you should pray. And if you're feeling good, you should sing praises. But whatever it is, you should come in the presence of our Lord. Don't go to any man and ask for advices. No one can give you the best advice other than our God. If what you need is a deliverance, no one can deliver you better than our God. If what you need is a cure from your disease, there's no best doctor in the world other than our God. So no matter what, sit in our God's presence. If you sit in His presence, you will feel peace in your heart, and our God will guide you and He will give you solution to solve your problems. So no matter what the situation is, good or bad, learn to prioritize our God, run into our God's hand every single time, so that He will comfort you and deliver you, and He will answer your prayers. So prioritize our God, run into His arms, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.